ஹாய் காய்ஸ், 7th ஏப்ரல் டியூஸ்டே நிஃப்டி எக்ஸ்பைரி மார்க்கெட்டிங் இப்போ ஓடிட்டுருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாருமே தோக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கான்செப்டே புரியாது. புரிஞ்சாலும் அதை அப்ளை பண்ண மாட்டாங்க. நான் உங்களுக்கு சூப்பராக கட் அண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் இருக்க முடியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் லேர்னிங் பேஸில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ப்ரோ ட்ரேடர்னா இதை ஃபாலோ பண்ண தேவையில்லை. லேர்னிங் பேஸில் அப்படி இருக்கீங்க அப்படின்னா என்னன்றதை நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் எடுக்கணும். சத்தியமாக அதுக்கு மேலே நீங்கள் ட்ரேடே எடுக்கக்கூடாது லேர்னிங் பேஸில் இருக்கும்போது. ஓகேவா? ஒரு வேளை அந்த ஒரு ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னா ரெண்டாவது டே தான் போய் ட்ரேட் எடுக்கணும். அது எப்படி எடுக்கணுன்றதை நான் கீழே போட்டு வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், டே 1 நீங்கள் ஒரு லாட்டு போட்டு, ஒரு லாட்னா 65 குவான்டிட்டி நிஃப்டியில். ஓகேவா? ஒரு லாட்டு போட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னா டே 2 2 லாட்டு பை பண்ணும். ஓகேவா? 2 லாட்டு பை பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னா டே 3 போய் திரும்பி 2 லாட்டு பை பண்ணும். அப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னா டே 4 போய் 3 லாட்டு பை பண்ணணும். அப்போ உங்களுக்கு சூப்பர் ப்ராஃபிட் கிடச்சிச்சு அப்படின்னா டே 5 பேக் டு 1 லாட்டு போய்க்கணும். ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியுற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் தோத்திங்கன்னா தான் அப்டேட் பண்ணணும். இந்த டயக்ராம், இந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டே 1 மண்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் ஒரு லாட்டை பை பண்ணுறீங்க, ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பி டே 2 டியூஸ்டே போய் இந்த ஒரு லாட்டு தான் பண்ணணும். அப்பையும் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பி டே 3 இந்த 1 லாட்டு தான் போகணும். ஒரு வேளை அப்போ போய் லாஸ் பண்ணிட்டீங்க, அப்போ டே 4 என்ன பண்ணணும்? 2 லாட்டுக்கு போகணும். இங்கே ஒரு வேளை லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டே 5 இங்கே இருக்க 2 லாட்டு போகணும். இங்கே ஒரு வேளை ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டே 6 பேக் டு 1 லாட். இதான் கான்செப்ட். ஸோ இதை ஒரு வருஷத்துக்காவது பண்ணுங்க. ஓகேவா? நானே ஏன்னா இப்படி தான் ஸ்டார்டிங்கில் பண்ண ஆரம்பிச்சு இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஒரு வருஷம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக லாபத்தில் இருப்பீங்க. அது எவ்வளோ பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கூட்டி கழிச்சு பார்க்கும்போது 150% உங்கள் கேபிட்டலில் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னா செகண்ட் இயர் போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம கேம் விளையாடும் போது லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 இருக்கும். அது மாதிரி ரெண்டாவது வருஷம் இது இப்படி ஆரம்பிங்க. டே 1 2 லாட் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி டே 2 2 லாட், லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டே 3 3 லாட். ஸோ இந்த மாதிரி தோக்க அப்டேட் பண்ணிக்கணும். ஜெயிச்சிங்கன்னா அந்த பழைய பேக் டு அந்த லெவலுக்கே போய்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா 10வது லாட் நீங்கள் போயிருவீங்க. ஸோ இப்படி ஃபாலோ பண்ணுங்க. இப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது சூப்பர் லாபத்தில் இருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு மரம் மாதிரி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நினச்சிக்கோங்களேன். இப்போ நமக்கு ஒரு மரம் வளர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 10 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் அட் அ டைமில் நிறைய ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? நிறைய ஃப்ரூட்ஸ் நமக்கு வேணும்னா என்ன பண்ணணும்? அது வளர்ற ஸ்டேஜ்லலாம் நம்ம எடுக்க முடியாது நிறைய ஃப்ரூட்ஸ். ஒன்ஸ் நல்லா வளர்ந்து சமப்பெருசாக ஆனதுக்கப்புறம் தான் பயங்கரமான ஃப்ரூட்ஸ் அது ஒரே டைமில் தரும். ஸோ அது வளர்றதுக்கான டைமை கொடுத்தீங்கன்னா அது ஃப்ரூட்ஸ்க்கான டைம் அது உங்களுக்கு அந்த டைமில் மொத்தமாக வந்துடும். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். நீங்கள் லேர்னிங் பேஸில் இருக்கும்போது கரெக்டான மெத்தடில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் உங்களை ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணும். இவ்வளோ தான் கான்செப்ட்.